வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, லக்ராஞ்சி மல்டிப்ளையர்ஸில் இன்னொரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். அதே மாடல் தான், கொஞ்சம் லக்ராஞ்சி மல்டிப்ளையர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள், கொஷினில் சால்வ்னு கொஷின் கொடுக்கலாம், இல்லை ஃபைண்ட் த ஜென்ரல் சொல்யூஷனும் கொடுக்கலாம். கொஷினில் ஃபைண்ட் த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ y square minus z square into p plus y into z square minus x square into q equal to z into x square minus y square. So first step 1 என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த ஸ்மால் pக்கு முன்னாடி இருக்கிறதா வந்து கேபிட்டல் p, ஸ்மால் qக்கு முன்னாடி இருக்கிறதா வந்து கேபிட்டல் q. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமாக இருக்கிறது வந்து கேபிட்டல் ஆர். ஸோ கேபிட்டல் பி அப்புறமா ஸ்மால் பி ப்ளஸ் நெக்ஸ்ட் கேபிட்டல் கியூ ஸ்மால் கியூ ஈக்குவல் டு ஆர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதிடணும். எழுதுறதுக்கு அப்புறமா பி என்ன, கேபிட்டல் பி என்னன்னு எடுத்து எழுதணும். கேபிட்டல் பி என்ன இருக்குது? எக்ஸ் இன்டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கேபிட்டல் Q என்ன இருக்கு? y into z square minus x square. நெக்ஸ்ட் கேபிட்டல் R என்ன இருக்கு? z into x square minus y square. ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதும். ஸோ P கண்டுபிடிச்சாச்சு, Q கண்டுபிடிச்சாச்சு, R கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னா, லக்ராஞ்சி சப்சிடரி ஈக்குவேஷன் எழுதணும். லக்ராஞ்சிஸ் சப்சிடரி ஈக்குவேஷன், லக்ராஞ்சிஸ் சப்சிடரி ஈக்குவேஷன் எழுதணும். அதுதான் வந்து ஸ்டெப் 2, லக்ராஞ்சி சப்சிடரி ஈக்குவேஷன். அது என்ன சார் லக்ராஞ்சி சப்சிடரி ஈக்குவேஷன்? ப்ரீவியஸாக பார்த்த மாதிரியே தான். dx by capital P equal to dy by capital Q equal to dz by capital R. இந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதிடணும். இதுதான் லக்ராஞ்சி சப்சிடரி ஈக்குவேஷன். இப்போ இது இந்த P வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். dx by P என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x into y square minus z square equal to dy by q என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? y into z square minus x square equal to dz by r என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? z into x square minus y square. ஸோ இந்த மாதிரி அந்த p q r எல்லாத்தையும் எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அதான் ஸ்டெப் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, லக்ராஞ்சி மல்டிப்ளையர் எடுக்க போறோம். ஸ்டெப் 3 லக்ராஞ்சி மல்டிப்ளையர், லக்ராஞ்சிஸ் மல்டிப்ளையர். ஸோ லக்ராஞ்சி மல்டிப்ளையர் நான் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கு, இங்கே இசட் ஸ்கொயர் இருக்கு. ஸோ உள்ள எல்லாத்துலேயும் ஸ்கொயர் இருக்கு. இந்த நான் எக்ஸையும் நான் ஸ்கொயர் ஆக்கிட்டுன்னு வச்சுக்கலாம், எனக்கு ஈஸியாக இருக்கும். ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, மேலேயும் கீழும் எக்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறேன், இங்கே ஒய்யால் மல்டிப்ளை பண்ண போகிறேன், இங்கே இசட்டால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் எடுத்துக்க போகிறது வந்து எக்ஸ் கமா ஒய் கமா இசட், இது எடுத்துக்க போகிறேன். ஸோ நியூமரேட்டரில் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இந்த y dy மல்டிப்ளை பண்ணிட்டு ஆடும் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் dy இருக்கு, y இன்ட்டு dy, ஒய்யால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இது இசட்டால் மல்டிப்ளை பண்ண, இசட் இன்ட்டு டிஇசட் பை, இப்போது இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுன்னா வரும் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இது ஒய்யால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஒய் ஸ்கொயர் ஆகிடுமா? ஒய் ஸ்கொயர் z square minus x square plus
இதை இசட்டால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏற்கனவே இங்கே ஒரு இசட் இருக்குது. இசட்டால் மல்டிப்ளை பண்ணால் வரும் இசட் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இந்த மாதிரி நான் ஏன் மல்டிப்ளை பண்ணுறேன், ஏன் எக்ஸ் ஒய் இசட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன், அப்போ தான் எனக்கு டினாமினேட்டர் 0 ஆகும். நீங்கள் எடுத்துக்கிற மல்டிப்ளையர் வந்து மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும், கீழேயும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்போது கீழே 0 வரணும். அப்போ தான் நம்ம எடுத்துக்கிறது கரெக்டான மல்டிப்ளையர். ஸோ எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் y dy plus z dz by இப்போ x square into y square y square minus x square z square z square plus y square into z square z square minus y square into x square x square plus z square into x square minus z square into y square. எழுதியாச்சுங்களா? இப்போ கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ கேன்சல் பண்ணலாம் பாருங்க. x square y square இங்கே ஒரு மைனஸ் x square y square இது ரெண்டும் கேன்சல். நெக்ஸ்ட் மைனஸ் x square z square ப்ளஸ் x square z square இந்த ரெண்டும் கேன்சல். நெக்ஸ்ட் y square z square இங்கே மைனஸ் y square z square இது ரெண்டும் கேன்சல். ஸோ நம்மளுக்கு டினாமினேட்டர் என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போது மேலே நியூமரேட்டர் என்ன வரும், எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் ப்ளஸ் இசட் டிஇசட் பை 0. ஸோ ஒன்ஸ் 0 வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். ஒரு எக்ஸ் நம்ம எழுதணும் இங்கே, இன்டகிரேட்டிங் வி கெட் ஓகேங்களா? இன்டகிரேட்டிங் வி கெட் ஒரு எக்ஸ் இன்டகிரேட் பண்ணா வரும் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஓகேங்களா? ஒய் இன்டகிரேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் பை 2, இசட் இன்டகிரேட் பண்ணால் இசட் ஸ்கொயர் பை 2. இது அடுத்த பேஜில் எழுதுறேன். ஸோ ஒரு எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, ஒரு ஒய் இன்டகிரேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் பை 2, ஒரு இசட் இன்டகிரேட் பண்ணால் இசட் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு டினாமினேட்டரில் என்ன இருந்தது, டினாமினேட்டரில் 0 இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு புது வேரியபிள் கொடுக்கணும். என்னென்னா ஏன்னு கொடுக்க போகிறோம். எனக்கு டினாமினேட்டரில் எல்லாமே 2 2 2ன்னு இருக்குது. அப்போது இந்த இதுக்கும் நான் 2ன்னு கொடுக்கணும். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரு காமன் ரேஷியோ. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லையா எப்படி எழுதணும்னு. இப்போ எல்லாத்துலேயும் 2 காமன் எடுத்துக்கிறோம். அப்போ நான் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை டினாமினேட்டர் 2 சேம், இங்கே ஏ பை 2. ஸோ இந்த ரெண்டு 2வும் கேன்சல். அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. இதுதான் எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு சொல்யூஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 என்ன பண்ண போறோம்னா, இன்னொரு லக்ராஞ்சி மல்டிப்ளையர் எடுக்க போறேன். அது என்ன எடுக்க போறேன்னா, இங்க நல்லா கவனிங்க. இப்போ ப்ரீவியஸா நான் இது கூட எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் ஸ்கொயர்னு மாத்துறேன், ஒய் கூட மல்டிப்ளை பண்ணி ஒய் ஸ்கொயர், இசட் கூட இசட் மல்டிப்ளை பண்ணி இசட் ஸ்கொயர், இந்த மாதிரி மாற்றி நான் டினாமினேட்டர் 0 ஆக்கணும். இப்போ எனக்கு இந்த எக்ஸே தேவையில்லை. அப்போது 1/x மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் போயிடும். எனக்கு இந்த ஒய் தேவையில்லை, 1/y. இந்த இசட் எனக்கு தேவையில்லை, 1/z. இப்படி நான் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிட்டேன்னா மிச்சருக்கு இதை ஆட் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ புரியுதுங்களா என்ன பண்ண போகிறேன்னு? அப்போது மேலேயும் கீழே நான் என்ன பண்ண போகிறேன்னா 1/x 1/y அதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ புது லக்ராஞ்சி மல்டிப்ளையர் வந்து 1/x 1/y 1/z. ஸோ நியூமரேட்டர் என்ன இருக்குது, dx. ஸோ இந்த dx கூட 1/x மல்டிப்ளை பண்ண போகிறேன். 1/x dx ப்ளஸ் 1/y dy ப்ளஸ் 1/z dz. ஓகேங்களா? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சுங்களா? பாருங்க, எக்ஸ் டிஎக்ஸ் கூட 1/x பண்ணியாச்சு, டிஒய் கூட 1/y பண்ணியாச்சு, dz கூட 1/z பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது
கீழே நான் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே நான் 1/x மல்டிப்ளை பண்ணால் xx கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ்டாக இருக்கும் y ஸ்கொயர் z ஸ்கொயர். y ஸ்கொயர் z ஸ்கொயர் இந்த இடத்துல இருக்கும். y ஸ்கொயர் மைனஸ் z ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது இந்த y கூட நான் 1/y மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 1/y இன்ட்டு y ஆகிடும். y கேன்சல் ஆகிடும். பேலன்ஸாக இருக்கும் z ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர். z ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ அடுத்தது இப்போது இந்த z கூட 1/z ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ z கேன்சல். அப்போ பேலன்ஸாக இருக்கும் x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். இப்போ நார்மல் கேன்சல் பண்ண போகிறோம். சிம்பிள். ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் கேன்சல். மைனஸ் z ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் கேன்சல். மைனஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் கேன்சல். இதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணேன், 1/x 1/y 1/z எடுத்தேன். அதால் தான் எனக்கு டினாமினேட்டர் 0 ஆச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன வரும், 1/x dx plus 1/y dy plus 1/z dz by 0. எனக்கு ஃபுல் டேர்ம்னா ஆயிடுச்சு. கீழே இப்போ 0 ஆயிடுச்சு. ஒன்ஸ் டினாமினேட்டர் 0 வந்தோடனே இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இன்டெகிரேட்டிங் we get ஸோ இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் என்ன கிடைக்குது, ஸோ ஒரு 1/x இன்டெகிரேட் பண்ணால் வரும் log x ப்ளஸ் ஒரு 1/y இன்டெகிரேட் பண்ணால் வரும் log y. ஒரு 1/z இன்டெகிரேட் பண்ணால் log z ஈக்குவல் டு 0. 0க்கு வந்து நம்ம ஒரு புது வேரியபிள் எடுத்துக்கணும். அதை bன்னு எடுத்துக்கணும். இங்கே எல்லாத்துலேயும் log இருக்கிறதுனால இங்கே log போடணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயும் கீழே டினாமினேட்டர் 2 இருந்தது, அதனால் a கீழே 2 போட்டேன். இங்கே a எடுத்த புது வேரியபிள் இங்கே b எடுத்தாச்சு அந்த 0க்கு. இப்போ எல்லாத்தையும் log காமனாக இருக்குது. ஸோ log எல்லாமே அடிஷனில் இருந்துச்சுன்னா அதோட வேரியபிள்ஸ் x y z எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் எழுதணும். x y z ஈக்குவல் டு log b. ஸோ இந்த ரெண்டு லாகும் கேன்சல். அப்போ பேலன்ஸ் வரும் x y z ஈக்குவல் டு b. இதுதான் வந்து சொல்யூஷன், செகண்ட் சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டெப் 5 ஃபைனல் சொல்யூஷன் எழுத போகிறோம். ஸ்டெப் 5 என்னது, ஃபைனல் சொல்யூஷன் f of a comma b ஈக்குவல் டு 0ன்னு எழுத போகிறோம். f of a comma b ஈக்குவல் டு 0. ஸோ f of a-னுடைய ஆன்சர் என்ன இருக்குது, x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் கமா b-னுடைய ஆன்சர் என்ன இருக்குது, x y z. ஸோ இதை எடுத்து எழுதிட்டிங்கன்னா ப்ராப்ளம் ஓவர். ஸோ இதில் தான் ஆன்சர் ஈக்குவல் டு 0. ஸோ ப்ராப்ளம் ஓவர் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தானே. இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ். Watch other episodes in the appropriate playlist. Fuji Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.